ஐயா வணக்கங்க. வணக்கம் பந்தசாமி. இப்போ நீங்கள் வசி பண்ணிட்டு இருக்கிறீங்க, எந்திரம்லாம் கொடுக்குறீங்க இல்லைங்களா? இந்த அரசியலில் தேர்தல் நிற்கிறாங்க பாரு, எலெக்ஷனில். அந்த அரசியல்வாதிங்க பிரசிடென்ட் இல்லை எம்எல்ஏ இது மாதிரி நிற்கிறாங்க. அவங்க வந்து ஒரு வெற்றி அடையணுங்கிறதுக்காக உங்கள்கிட்ட வராங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்களுக்கு அந்த வெற்றி வாய்ப்புக்கு நீங்கள் வந்து சாத்தியப்படுத்தி கொடுக்குறீங்களா? அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சனவசியம், முகவசியம், ராஜவசியம் இதை மூணையும் போட்டு அதுக்கு உண்டான மூலிகை, அதுக்கு உண்டான மை இருக்குது நம்மகிட்ட. வசி மை, அதுக்கு உண்டான மை இருக்குது. அதை வச்சு இவர் வெளியில் அந்த நம்ம கொடுக்குற பொருளை கையில் வச்சுட்டு மக்களை போய் கும்பிட்டாலே எல்லோரும் வசி மை அவருக்கு ஓட்டு போடுற மாதிரி பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து உறுதியாக அது செதுக்கி வைக்க முடியும், சேலஞ்ச் பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் மாற்றம் இல்லை. இங்கே பார்க்கும்போதே நான் வாக்கு பார்க்கும்போதே இவங்க ஜெயிப்பாங்க, நீ ஜெயிக்க மாட்டான்னு சொல்லிடுவேன். ஆமாம்மா, நான் பார்க்கும்போதே இங்கே வரணும்னா அங்கே இருந்துகிட்டே ஃபோன் பண்ணால் நம்மளால் பண்ண முடியாது. இங்கே வந்து ஆண்டவன் இடத்துல நம்மளை பார்த்து கேட்கும்போது நான் வாக்கு பார்ப்பேன். வாக்கு பார்த்து அகத்தியனுடைய ஆரட சாஸ்திரம் தான் பார்க்குறோம். நம்ம அந்த ஆரடத்தில் வீடு கட்டி பார்க்கும்போது 16 வீடு கட்டி பார்க்கும்போது சரியாக செய்யக்கூடிய பகரான இடத்துல வந்துருச்சுன்னா அவசியம் 100% செய்ப்பாங்க. அதை நம்ம கேரண்டி கொடுத்து பண்ணலாம். இல்லைன்னா ஐயா கொஞ்சம் தாமதமாக இருக்குது, கொஞ்சம் பொறுத்து நில்லுங்க அப்படின்னு சொல்லிடுவேன். ஃபஸ்ட்லேயே சொல்லிடுவேன். அதுக்கு மேலே இல்லை நின்னே தான் ஆகணும் அப்படின்னு ஒரு கட்டாச்சாரமாக போனால் நீங்கள் என்ன ஏதாவது சிம்பிளாக பண்ணிக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணி கொடுத்து அனுப்பிச்சுட்ருவேன். ஃபஸ்ட்டு கோட்டில் வரத்தான். ஆமாம், வாக்கில் வரத்தான். வாக்கு என்ன சொல்லுதோ அது பிரகாரம் தான் நம்ம செய்கிறோம். ஆனால் 100% கன்ஃபார்மாக தேர்ந்தெடுத்துக்கலாம், கேரண்டி கொடுக்கலாம். அது ஒரு பிரச்சனை இல்லை. அதுக்கு உண்டான மையம் மறந்துருக்குது. ஆனால் அதை நம்ம சொல்கிற மாதிரி கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும். கண்டிப்பாக. ஏன்னா அவங்க அரசியலில் இருக்கிறதுனால ஒரு அவதி பகுதியாக நம்ம சொல்கிறத கடைப்பிடிக்காமல் விட்டுட்டு வாங்கிட்டு போய் எஞ்சிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிவிட்டு செவிக்கலைனாக்கா செவிக்க முடியாது. கொண்டு போய் ஒரு மூலையில் எஞ்சிட்டு இவங்க அவசரத்தில் எங்கேயோ ஒரு பக்கம் தெரிஞ்சுட்டுனா ஒன்றுமே பண்ண முடியாது. அதனால் நம்ம சொல்கிறத கடைப்பிடிச்சா கண்டிப்பாக வந்து செவிக்க வைக்க முடியும். அதுக்கு உண்டான எந்திரம் இருக்குது, அதுக்கு உண்டான மை இருக்குது, அதுக்கு உண்டான மூலிகையும் இருக்குது. ராஜவசி மூலிகை எடுத்து நம்ம உண்மையாக பண்ணணும்னா மனசார பண்ணனா கண்டிப்பாக செவிக்க வைக்கலாம். அவங்க என்ன நினைக்கிறாங்க, நிறைய கழுத்தில் மணி போட்டிருக்கணும், நிறைய பட்டை போட்டிருக்கணும், கொண்டாகின்ற மண்டா ஏதாவது வச்சுட்டு இருக்கணும், நல்லா தாடி ஃபுல்லாக இருக்கணும், இதெல்லாம் பத்தாது, ஃபுல்லாக இருக்கணும். அப்படி இருந்தால் அவன் சாங்காரு. அவன் மண் எடுத்து கொடுத்தாலும் சரி, 50,000 கேட்டாலும் சரி. நாம் வெறும் 10,000 15,000 ரூபா வாங்குகிறோம். அதுக்கே கேரண்டி கொடுக்குற நடக்கலாம், பணத்தை வாங்கி ஆடான்றோம். அவங்ககிட்ட அந்த வார்த்தையை வாங்க சொல்லு. கேரளாவில் போய் வேலை நடக்கலன்னா அவன் பணத்தை திருப்பி வாங்கிட்டு பார்க்கலாம். அதே கொல்லிமலையில் கொண்டு போய் கொடுத்துட்டு உனக்கு வேலை நடக்கலாம் அந்த பணத்தை கொடுப்பா, வேலை நடக்கலன்னு சொல்லி கேள்வி பார்க்கலாம். அவனுக்கு வேலையே தெரியாதாலும் உனக்கு கொடுத்துடலாமா மேல்றான். அப்போ நீ பயந்துக்குவேன். இந்த மாதிரி தான் போயிட்டுருக்குது. ஆனால் அந்த மாதிரி வேலையெல்லாம் நான் செய்யறதில்லை. ஏன்னா நாம் வந்து ஒரு தேவை தரத்தில் இருக்கிறோம், நமக்கு குடும்பம் இருக்குது, பிள்ளைங்க இருக்குது, புரியுதா? நாம் வந்து என்ன செய்கிறோம், பகவான் இப்போ கோயில் கட்டிட்டு இருக்கிறோம். இதை போய் அடுத்தவங்களாம் கையேந்தி நான் யார்கிட்டையும் கேட்கல, நம்ம பாட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இதில் வர வருமானத்தை எடுத்து நம்ம ஏதாவது கோயில் வேலை செஞ்சுட்டு வரவங்களுக்கு சாப்பாடு போட்டுட்ருக்கோம். இதை நான் சம்பாதிச்சு கோட்டை கட்டவோ இதே தொழிலாவோ நான் பண்ணலை. அதனால் யார் வந்தாலும் நம்பி வரவங்களுக்கு நீங்கள் நலமோடு போகலாம். இது என்னோட வாய்ப்பு. இது வணக்கம்.